Chennai Silks. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வாஸ்து ஏன் பார்க்கணும்? இப்படி கட்டிக்கிட்டா நல்லதுன்னு நம்ம சொல்றோம். நீங்க தவறா போட்டுட்டீங்கன்னா தவறு தான் நடக்கும். வீட்டுக்குள்ள படிக்கட்டு வச்சு அந்த மாதிரி எல்லாமே கட்டுறோம். படிக்கட்டு இல்லாத வீடுகள் தான். வீட்டு என்ட்ரன்ஸ் எந்த திசை பார்த்து இருக்கணும், எந்த திசை பார்த்து இருக்கக்கூடாது. ஒரு வீட்டிற்கு என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், உச்ச வாசல் ரொம்ப முக்கியம். இப்போ கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் இபி பாக்ஸ் பத்தியுமே நீங்க சொல்லிருந்தீங்க. ஸோ அதற்குமே வந்து திசை பார்த்து தான் வைக்கணும். இபி என்பது கரண்ட், நெருப்பு. கிச்சன்ல என்ன பண்ணுவோம், சமையல் பண்ணுவோம், அங்கேயும் நெருப்பு. அப்போ தென்கிழக்கு மூலையில் இபி பாக்ஸ், தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம், குளியலறை வரக்கூடாது. அப்படி வந்தா அது கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்து விடும். ஈசான்யத்துல வடகிழக்குல செப்டிக் டேங்க் போட்டாங்க, திருமணம் ஆகாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சொல்லுங்கம்மா. சார், இப்போ வந்து வாஸ்து ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு. இப்போ சப்போஸ் வந்து வீடு வந்து ஏதாவது திசை மாறி நம்ம கட்டியிருந்தோம்னா அதனால பிரச்சனைகள் கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். வாஸ்து என்பது இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. வீடு கட்டுபவர்களும் அல்லது ஒரு நிர்வாகத்தில் இருப்பவர்கள், அதன் பின்பு நம்மளுடைய தொழில் நன்றாக இருக்கிறதா, அல்லது ஒரு நல்ல ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டே இருக்கு, அந்த ஃபேக்ட்ரி திடீர்னு டல் அடிக்கும், இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வருகின்ற பொழுது நம்முடைய இடமானது தவறாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு நோக்கம் வருகின்ற பொழுது வாஸ்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் வாஸ்து என்பது சூரியன் தான் அடிப்படை. சூரிய வெளிச்சமானது ஒரு வீட்டுக்குள் வந்தாலே வாஸ்துல தீர்வு கிடைச்சிருமா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாஸ்துல பரிகாரம் கிடையாது. வாஸ்து அப்படின்னா சிம்பிளான விஷயம். ஒரு மனையோ ஒரு வீடோ சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும், கிழக்கும் வடக்கும் அதிக காலி இடம் இருக்க வேண்டும், தெருக்குத்து தெருப்பார்வை, அதன் பின்பு உச்ச வாசல், வீட்டுக்குள்ள இருக்கிற படிக்கட்டு, ஜன்னல் வந்து உச்சத்துல இருக்க வேண்டும். இது மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலே நம்ம 90% இல்லை 70% வீடு இப்படி தான் அமையும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்குள்ள கொஞ்சம் நுணுக்கமாக போனோம்னா வீட்டுக்குள்ள இந்த பரன் எங்கே வரலாம், அல்லது படிக்கட்டுகள் எந்த மூலையில் வரலாம், வெளி படிக்கட்டு போட்டால் எங்கே போடலாம், செப்டிக் டேங்க்கு எந்த இடத்துல தான் இருக்கணும், அதன் பின்பு போரு, வாட்டர் சம்பு, இது மாதிரியான விஷயங்கள், இபி ஜென்ரேட்டர், இது மாதிரியான விஷயங்கள் எங்கே அமைக்கலாம் என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே வாஸ்து என்பது ரொம்ப ஈஸி தான் சார். அதே மாதிரி முதலாவதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இப்போ வந்து எந்த திசையில் வரணும். இப்போ மாடர்ன் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வச்சு அந்த மாதிரி எல்லாமே கட்டுறோம். அதெல்லாம் ஓகே தானா, இல்லை இந்த திசையில் தான் இருக்கணும், படிக்கட்டுனா வெளியில தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வாஸ்துவில் இருக்கா? வாஸ்துல பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அப்படின்னாலே எங்கே வரலாம் படிக்கட்டு ஃபஸ்ட்டு. எல்லாருமே கிராமப்புறங்களில் வீட்டுக்குள்ளே யாரும் படிக்கட்டு போடுறது கிடையாது. பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னா, படிக்கட்டு என்பதே பழங்காலத்தில் கிடையாது. படிக்கட்டு இல்லாத வீடுகள் தான் கிராமப்புறத்தில் இருக்கும். இப்போ எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டதற்கு பின்பு படிக்கட்டுகள் போட்டு நம்ம மொட்டை மாடிக்கு போகிறோம். அந்த படிக்கட்டு எங்கே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி மூலையில, வீட்டுக்கு வெளியில தென்கிழக்குல படிக்கட்டு வரலாம், தென்மேற்குல வரலாம், வடமேற்குல வரலாம். அந்த படிக்கட்டானது பில்லர் போட்டு போடக்கூடாது. தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு ஆகிய திசைகளில் வெளிமூலை படிக்கட்டு போடுகின்ற பொழுது அது கேன்டிலிவர் படிக்கட்டாக வர வேண்டும். இப்போ வீட்டுக்குள்ள படிக்கட்டு வரலாமா? தாராளமாக வரலாம். எங்கு வரலாம் அப்படின்னா, தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் படிக்கட்டு வரலாம். வடகிழக்கு உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது, தென்கிழக்கு உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது, தென்மேற்கு உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது, வடமேற்கு உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது. தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் நாம படிக்கட்டு அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இது கிளாக் வைஸ் வரலாமா, ஆன்டி கிளாக் வைஸ் வரலாமான்னு கேட்பாங்க. கிளாக் வைஸ்லையும் போட்டுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லையும் போட்டுக்கலாம். நமக்கு அமைப்பு தான் பேசுமே தவிர, சார் நம்ம கிளாக் வைஸில் வந்தால் தான் சிறந்தது,
ஆன்டி கிளாக்வைஸில் வந்தால் தப்புன்னு அது மாதிரியான விஷயங்கள் கிடையாது. படிக்கட்டில் இன்னொரு டவுட்டும் கேட்பாங்க, சார் எத்தனை படிக்கட்டு வந்தால் நல்லது அப்படின்னு கேட்பாங்க. உதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ள காலடி வைக்கின்ற பொழுது லாபத்தில் முடிய வேண்டும். நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கட்டு லாபம், 2வது படிக்கட்டு நஷ்டம், 3வது படிக்கட்டு வீட்டுக்குள்ள காலடி வைக்கிறோம்னா அது லாபத்துல முடிய வேண்டும். இதுதான் கணக்கே தவிர வேற எதுவும் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். சார் இப்போ நம்ம படிக்கட்டே கட்டுறோங்கும் போது இப்போ ஃபர்ஸ்ட் படிக்கட்டு கட்டுறப்போ இடம் பத்தாதப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஷேப் மாறி இருக்கும். இப்போ ஒரு படிக்கட்டோட ஷேப் மாறி இருக்கும், அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? இல்ல, ஈவனா வருவது சால சிறந்தது. ஓகே, எல்லா படிக்கட்டும் எல்லா படிக்கட்டுமே ஈவனாக வருவது சால சிறந்தது. கேன்டிலீவர் முறைப்படி வருவது சால சிறந்தது. பில்லர் போட்டு வராம இருந்தால் நல்லது. ஓகே சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டு என்ட்ரன்ஸ் எந்த திசை பார்த்து இருக்கணும், எந்த திசை பார்த்து இருக்கக்கூடாது? இப்போ பொதுவா நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன், தலைவாசல். இப்போ நம்ம உடம்புக்கு எது ஆரம்பம்? தலைதான் ஆரம்பம். அப்போ தலை எவ்வளவு முக்கியமோ அது போல தான் ஒரு வீட்டிற்கு என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், உச்சவாசல் ரொம்ப முக்கியம். இப்போ கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி உச்சவாசல், இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி உச்சவாசல், தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி உச்சவாசல் இருக்கணும், மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி தான் நம்ம உச்சவாசல் அமைக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு எல்லோருடைய வீட்டையும் நீங்க வந்து மேப் எடுத்து பாருங்க. உங்க வீடு எந்த திசையில இருக்குன்னு பாருங்க. கிழக்கா இருந்தால் வடக்க ஒட்டியும், வடக்காக இருந்தால் கிழக்க ஒட்டியும், தெற்காக இருந்தால் கிழக்க ஒட்டியும், மேற்காக இருந்தால் வடக்க ஒட்டி போடுவதுதான் சால சிறந்தது. இது மாதிரி அமைப்புல இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற வாசல் வந்து நீச்ச வாசல். ஓகே சார். அடுத்து ஜன்னல் வந்து திசையில இருக்கணும், அதோடைய அளவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு வாஸ்துவில் இருக்குதா சார்? அப்படிலாம் கணக்கு இல்லைம்மா. ஜன்னல் வந்து உச்சத்தில் இருக்கணும்மா. இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டி வாசல் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த வாசலுக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் வைத்துக் கொள்வது சால சிறந்தது. ஜன்னல் வந்து வடக்கு செவர்லையும் கிழக்கு செவர்லையும் வந்து ஜன்னல் வைப்பது ரொம்ப சிறந்தது. 24/7 அந்த ஜன்னலானது திறந்தே இருக்க வேண்டும். யார் வீடுலாம் வடக்கு பக்கம் க்ளோஸா இருக்கோ, வாசல் இல்லாம ஜன்னல் இல்லாம திறப்பே இல்லாம வடக்கு பக்கம் க்ளோஸா இருந்தா அவங்க வீட்டில் வந்து பணம் இருக்காதுமா, வறுமையில இருப்பாங்க. கிழக்கு பக்கம் மூடி இருக்கு ஜன்னலே இல்லாம அப்படின்னா அவங்க வந்து குடிகாரர்களாக இருப்பார்கள். இவ்வளவுதான் விஷயம் வாஸ்து நுணுக்கத்துல. ஜன்னல் என்பது உச்சத்தில் இருக்க வேண்டும். வாசல் எப்படியோ அதே போலதான் ஜன்னலும். இப்போ தெற்கு பார்த்த வாசலாக இருந்தால் கிழக்க ஒட்டி ஜன்னல் இருக்கணும், மேற்கு பார்த்த வாசலாக இருந்தால் வடக்க ஒட்டி ஜன்னல் இருக்கணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். இப்போ வந்து கிச்சன் இந்த திசையில் இருக்கணும், பெட்ரூம் இந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வாஸ்து ரீதியாக பார்க்குற விஷயம் தான். எனக்கு ஸ்டார்டிங் பேசும்போது இபி பாக்ஸ் பற்றியுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்குமே வந்து திசை பார்த்து தான் வைக்கணுமா, வாஸ்து அதுவுமே ஒரு குறைபாடாக பார்க்கப்படுதா சார்? எல்லோருமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுமா. நம்மளுடைய வளர்ப்பும் ஜாதக கட்டமும் வாஸ்துவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உதாரணத்துக்கு நீங்கள் அழகாக கேட்டீங்க, இபி பாக்ஸுக்கு நம்ம வாஸ்து பார்க்கணுமான்னு. இபி என்பது கரண்ட்டு, நெருப்பு. அப்போ கிச்சனில் என்ன பண்ணுவோம், சமையல் பண்ணுவோம், அங்கேயும் நெருப்பு. அப்போ தென்கிழக்கு மூலையில் இபி பாக்ஸ் வைத்துக் கொள்வது சால சிறந்தது. வடமேற்கு என்பதும் கரண்ட்டு, வடமேற்கு என்பதும் வந்து அக்னி மூலை தான். ஸோ வடமேற்குலையும் இபி பாக்ஸ் வைத்துக் கொள்வது சால சிறந்தது. வடமேற்குலையும் ஜென்ரேட்டர் வச்சுக்கலாம், தென்கிழக்குலையும் ஜென்ரேட்டர் வச்சுக்கலாம். அது வந்து அவர்களுடைய விஷயம். இது ஒரு வீட்டில் இபி பாக்ஸ் எங்கே வரணும் அப்படின்னா தென்கிழக்கு வடமேற்கு இந்த 2 திசைகளில் மட்டும்தான் இபி பாக்ஸும் வரலாம், ஜென்ரேட்டரும் வரலாம். வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வரக்கூடாது. ஓகே சார். அடுத்து வந்து கிச்சன் வந்து முக்கியமாக எந்த திசையில் அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க சார். கிச்சன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லார் வீட்லேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஐலாண்ட் கிச்சன் யூஸ் பண்ணுவாங்க. 2வது வந்து எனக்கு கிச்சன் வந்து நல்லா பெருசாக இருக்கணும் சார் அப்படின்வாங்க. எங்கே வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கிச்சன் வந்து வடகிழக்கு மூலையில் வரக்கூடாது, ஈசான்யத்தில் வரக்கூடாது. அதே போல் தென்மேற்கில் கிச்சன் வந்து வரக்கூடாது, கன்னி மூலையில். இந்த 2 இடமும் அக்னிக்கு உண்டான இடம் கிடையாது. அக்னி எங்கே வரணும் அப்படின்னா தென்கிழக்கு மூலையில் வருவது சால சிறந்தது. தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட மூலை. தென்கிழக்கில் கிச்சன் வந்து வீட்டுக்கு உண்டான கிச்சன், வடமேற்கு கிச்சன் என்பது ஓட்டலுக்கு உண்டான கிச்சன். யாராவது ஒரு வீட்டில் வடமேற்கில் கிச்சன் போட்டாங்கன்னா சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. டீ காஃபி டிஃபன் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. ஒரு வீட்டில் எந்த இடத்துல கிச்சன் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில்
சமையலறை வருவது சாலச் சிறந்தது. அந்த சமையலறையில் நம்ம கிழக்க பார்த்து சமையல் பண்ணுறோம். அப்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிங்க் வைத்துக்கொள்வது சாலச் சிறந்ததுமா. ஓகே. அதே மாதிரி சார், இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்ரூம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். இப்போலாம் ஒரு வீட்லயே 3 பாத்ரூம், 4 பாத்ரூம் இருக்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாரி பண்ணலாமா? பாத்ரூம் இந்த திசையில தான் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்குதா சார்? கழிவறை லேபரட்டரிஸ் வந்து எப்பயுமே வடமேற்கு சம்பந்தப்பட்டது. கழிவு என்பது வெளியேற்றுதல், வடமேற்கு என்பதும் வெளியேற்றுதல். வடமேற்கு மூலையில் பாத்ரூம் வருவது சாலச் சிறந்தது. பாத்ரூம் எங்க வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில வடமேற்கு மூலையில பாத்ரூம் வரலாம். வீட்டுக்கு வெளியில வடமேற்குல மட்டும்தான் வரலாமா அப்படின்னா, மேற்கு நடுப்பகுதி வரலாம். வீட்டுக்குள்ள எங்க வரலாம் பாத்ரூம்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு நடுப்பகுதி வீட்டுக்குள்ள போட்டுக்கலாமா. ஓகே சார். இப்போ வந்து தென்மேற்கு மூலையில ஒரு பெட்ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு வடமேற்குல அட்டாச்சு பாத்ரூம் போட்டுக்கலாம். இதுதான் சாலச் சிறந்தது. சார் நான் வந்து வடகிழக்குல வந்து பாத்ரூம் போடுறேன் அப்படின்னா அங்க ஒரு துர்மரணம் சம்பவிக்கும். வடகிழக்கு ஈசானிய மூலையில பாத்ரூம் போடக்கூடாது. அப்படி போட்டால் திடீர்னு ஒரு 52 வயசுல தேவையில்லாத சில தொந்தரவுகள் வரும். அதே மாதிரி என்ன ஒரு விஷயம்னா, தென்கிழக்கு மூலையில் பாத்ரூம் குளியலறை வரக்கூடாது. அப்படி வந்தால் அது கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்து விடும். நல்லா இருப்பாங்க, 45 47 வயசுல பிரெஸ்ட் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்துடுமா. ஓகே. வடகிழக்கு மூலையில யார் வீட்டிலாம் பாத்ரூம் இருக்கோ தலையில பிரச்சனை வரும். அதை வந்து ரொம்ப மைன்யூட்டா நீங்க வாட்ச் பண்ணிட்டு, வடகிழக்கு மூலையிலும் தென்கிழக்கு மூலையிலும் தென்மேற்கு மூலையிலும் பாத்ரூம் இருந்தா உங்க வீட்டில் மாத்திக்கோங்க. சார் மாத்தவே முடியாதுன்னா அந்த வீட்டை காலி பண்ணிடுங்க. பாத்ரூம் அப்படின்னா வடமேற்கு மூலையில், அதாவது வெளியில வடமேற்குல போட்டுக்கலாம். வீட்டுக்குள்ளனா மேற்கு நடுப்பகுதி போட்டுக்கலாமா. ஓகே சார். அடுத்து இந்த செப்டி டேங்க்குமே இந்த திசையில வரணும்ட்டு வாஸ்துல இருக்குதா? நிச்சயமா உண்டு. வடமேற்கு தான் வந்து கழிவு வெளியேற்றுவது. செப்டிக் டேங்க் என்பது இப்போ கொண்டு வந்ததுமா. நம்ம அதற்கு முன்னாடிலாம் வந்து கிராமப்புறங்கள்ல செப்டிக் டேங்க் கிடையாது, பாத்ரூம் கிடையாது. இப்போ வந்து வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுனா, பெண்கள் வந்து இந்த சிறு வயதிலேயே மரணம் அடையக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, யார் வீட்டிலலாம் நடக்குதுன்னா நீங்க ஓப்பனா கேட்கலாம், வீட்டுக்குள்ள வடமேற்குல செப்டிக் டேங்க் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். செப்டிக் டேங்க் என்பது எங்கே வர வேண்டும் என்றால், வடமேற்கு மூலையில் வடக்கு பகுதியில் வர வேண்டும். வேற எந்த இடத்துலையுமே செப்டிக் டேங்க் வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஈசான்யத்தில் வடகிழக்குல செப்டிக் டேங்க் போட்டாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாது, தைராய்டு இஷ்யூஸ் வரும். இப்போ அதே செப்டிக் டேங்கை தென்கிழக்கில் போட்டுருவாங்க. இந்த ஆந்திராவிலாம் பார்த்தீங்கன்னா, நெல்லூர் பகுதியில் ஃபுல்லாக எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு செப்டிக் டேங்க்கு தென்கிழக்கில் தான் சார், பாத்ரூம் கீழே தான் சார் போடுவோம். சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, பிடிவாதமா அங்கதான் போடுவாங்க. அங்கே வருவது தவறான விஷயம். அது எங்கேயுமே போட முடியல அப்படின்னா லாஸ்டா ஆப்ஷன் அது தென்கிழக்கில் போடுவது. அது கேன்சர் சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும். தென்மேற்குலையுமே நம்ம வந்து செப்டிக் டேங்க் போடக்கூடாது. செப்டிக் டேங்க் என்பது வடமேற்கு வடக்கு பகுதியில் தான் செப்டிக் டேங்க் போட வேண்டும். சில பேர் ரொம்ப அறிவாளி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேஸ்திரிலாம், சார் உங்களுக்கு வந்து காசு கம்மியாகும், அதனால செப்டிக் டேங்க் மேலேயே பாத்ரூம் கட்டிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அது மிகப்பெரிய தவறு. காலில் சர்ஜரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, யார் வீட்டிலலாம் வந்து செப்டிக் டேங்க்குக்கு மேலே பாத்ரூம் கட்டியிருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் காலில் அடிபடும். இது மாதிரியான விஷயங்கள் பார்த்து பார்த்து நுணுக்கமாக செய்ய வேண்டும். அந்த செப்டிக் டேங்க் ஆனது வந்து வீட்டை ஒட்டக்கூடாதுமா. காம்பவுண்டையும் ஒட்டக்கூடாது, வீட்டையும் ஒட்டக்கூடாது, ஃபாதர் வாலையும் ஒட்டக்கூடாது, மதர் வாலையும் ஒட்டக்கூடாது. அப்போ இடம் கம்மியா இருக்கிறவங்க எப்படி சார் அதை மேனேஜ் பண்ண முடியும்? அது அந்த செப்டி டேங்க் ரிலேட்டடான விஷயங்கள். அப்போ அவங்களுக்கு வாஸ்து குறைபாடு இருக்கு, அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? ஓகே. இப்படி கட்டிக்கிட்டா நல்லதுன்னு நம்ம சொல்றோம். இல்லை சார் நான் வந்து எனக்கு இடம் கம்மியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சில பேர் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு பதில் என்ன அப்படின்னா, மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது, பரிகாரம் வாஸ்துல கிடையாது, நீங்கள் தவறாக போட்டுட்டீங்கன்னா தவறு தான் நடக்கும்.
அதே மாதிரி இப்போ காம்பவுண்ட் வால் பத்தி சொன்னீங்க, அதற்குமே வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குதா சார்? காம்பவுண்ட் கட்டுறதுக்குமே நம்ம வாஸ்து பார்க்கணுமா? நிச்சயமாக பார்க்க வேண்டும் மேடம். ஏன்னா காம்பவுண்ட் என்பது ஃபாதர் வால், வீடு என்பது மதர் வால். நம்ம ஒரு வீட்டுக்கு நமக்கு வந்து சுத்தி வேலி போட்டு கொள்வது தான் காம்பவுண்ட் வால்ன்றது. அதற்கு முன்னாடிலாம் சின்னதா வேலி மாதிரி போட்டுப்பாங்க கிராமப்புறத்துல. இப்போ நமக்கு காசு இருக்கு, அதனால செங்கல் சிமெண்டால நம்ம வந்து காம்பவுண்டு கட்டிக்கிறோம். அந்த காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள், சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். பக்காவா 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும் மேடம் அந்த காம்பவுண்டு. கிழக்கு வடக்கை விட தெற்கு மேற்கு ஒரு நூல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சால சிறந்தது காம்பவுண்டு. எந்த காம்பவுண்டுமே வந்து நீண்டு இருக்கக்கூடாது, கோஸ் காம்பவுண்டு வரக்கூடாது. ஒரு மனையில் எப்படி கோஸ் மனை வரக்கூடாதோ அது மாதிரி காம்பவுண்டுலேயும் கோஸ் காம்பவுண்டு வரக்கூடாது. யார் வீட்லையாவது வடகிழக்கு ஈசான்யம் காம்பவுண்டு கொஞ்சம் இழுத்து போட்டிருப்பாங்க, இந்த ஈரோடு அது மாதிரியான விஷயங்கள் கொங்கு மண்டலத்தில். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா வளரணும்ன்ட்டு அது மாதிரியான விஷயங்கள் தவறு. வடகிழக்கு காம்பவுண்டு கோஸா வரக்கூடாது, நீண்டு வரக்கூடாது. அப்படி நீண்டு வந்தால் தைராய்டு இஷ்யூஸ் வரும். திடீர்னு வேலை கிடைக்கும், திடீர்னு லே ஆஃப் பண்ணி தூக்கி வெளில போடுவாங்க. அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு கோஸாக இருக்கும். தென்கிழக்கு காம்பவுண்டு வந்து கோஸ் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் புத்தி பேதலிக்கக்கூடிய விஷயங்கள், டெப்ரெஷன் ஆன விஷயங்கள் வரும். எல்லாரும் இருப்பாங்க, யாருமே இல்லாத ஒரு நிலை யாருக்கு வருகிறதோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வந்து நீண்டு இருக்கும், தென்மேற்கு நீண்டு இருக்கிறது சார், அது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வருகிறது. சவுத் வெஸ்ட் கார்னர் நீண்டு இருக்கு காம்பவுண்டில் அல்லது வீடு நீண்டு இருக்குன்னா அவங்க வந்து டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வரும். இப்போ வடமேற்கு நீண்டு இருக்கு, கோஸா இருக்கு, சதுரம் செவ்வகமா இல்லை, நார்த் வெஸ்ட் கார்னர் நீண்டு இருக்குன்னா அவங்க வீட்டில் வந்து பிள்ளைகள் வந்து அன்பால் இயங்குவாங்க, லவ் மேரேஜ் ஆனது உள்ள வரும்.